ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாமா? சங்கீதம் 55 16 வசனம். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கத்தர் என்னை ரட்சிப்பார். தாவீது சொல்லுகிறத நீங்க பாருங்க. என்னுடைய பகைஞர்கள், எனக்கு விரோதமாய் குழி தோண்டுகிறவர்கள், என்னுடைய சத்துருக்கள், என்னை நயங்காட்டி என்னை ஏமாற்றினவர்கள், இத்தனை பேர் வந்தாலும் நான் யாரையும் நான் நம்பவே மாட்டேன். நான் நம்புகிறது கத்தரை மட்டும்தான். நான் மட்டுமே தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கத்தர் என்னை ரட்சிப்பார் என்று அவன் சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். கத்தர் அவனை தப்புவிக்கிறது உண்டு. அதனால்தான் அந்த ருசியை கண்டவனால மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். யாரு எப்படி வேணா போங்கப்பா, யாரு எந்த நிலைமைக்கு வேணா போங்க, எப்படி வேணா குடிய தோண்டுங்க, ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தவங்க பேசிக்கோங்க. ஆனா எனக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒரே வழிதான் இருக்குது, என் தேவன் மட்டும்தான். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஆண்டவர் என்னை என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தாவீது சொல்கிறார். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு இருந்த அந்த ஒரு தைரியம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதா? எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார் என்று உங்களால சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க. நம்ம எந்தெந்த காரியங்களில ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கோம், என்னென்ன காரியங்களினால நம்மளுடைய வாழ்க்கை கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிராக எந்த காரியங்கள் வந்தாலும், நம்பிக்கையற்ற தீர்மானங்கள், துரோகிகள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. தாவீதை போல சொல்லுங்க, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார் என்று தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எனக்கு எதிராய் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய பர்வதங்கள் போல பிரச்சனைகளை மிகுதியாய் எழும்பி காணப்படுகிறது ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் வந்து எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த மழையை பார்த்தாலும், எந்த கார இருளை பார்த்தாலும், எந்த காரியங்களை பார்த்தாலும் சோர்ந்து போயிடாதபடிக்கு, துவண்டு போயிடாதபடிக்கு, மனுஷர்களை தேடி ஓடாதபடிக்கு கர்த்தரை நோக்கி உட்காரும்போது கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறத நாங்க பார்க்க போகிறோமே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களை ரட்சிக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்க எப்போ விழுவோன்னு ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆண்டவரே. அந்த கூட்டத்தாருக்கு முன்பாக எங்க தலையை நீங்க உயர்த்த போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. வேண்டிய தேவைகளை அத்தனையும் என் கர்த்தர் சந்திப்பீராக. சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும், சுகம் தங்கட்டும், பலன் தங்கட்டும் ஆண்டவரே. இந்த இரவுல ஆண்டவரே, இவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமா, அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமா, இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் செல்லுபடி ஆகுமா, இப்படி மனிதர்களுடைய கையை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு நபரும் தன்னுடைய ஜபத்தை மாற்றி நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாய் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க. நீங்க உதவி செய்கிறதை உங்களுடைய கண்கள் கண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.